எல்லாருக்கும் மன்மத வணக்கம். அதாவது எந்த அளவுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அங்க யாரையாவது மூங்கிருக்கோமா, ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருக்கோமா? டிஎம்கே பத்தி பேசுறது கிடையாது, ஏடிஎம்கே பத்தி பேசுறது இல்லை. நான் பாட்டுக்கு சிவனே வந்து மக்களோட சேவை செய்யறேன், எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. நம்ம பெரியய்யா வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு, நம்ம தங்க தளபதி. சரி வந்து ஒரு மக்களுக்கு ஒரு சேவை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா எல்லாம் பண்ணி வந்து எனக்கு ஒரு பெரிய பக்கபலம், நம்ம அண்ணங்க தம்பிங்க எல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய ஆளுங்க. ஆனால் அவங்களெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணி கொண்டு வரதுக்குள்ளார அப்பா படாத பாடுப்பா, இவ்வளவுதான் கிடையாது, அந்த அளவுக்கு பாடு படிச்சுட்டாங்க. பட் இருந்தாலும் வந்து சந்தோஷம். ஏன்னா நம்ம தளபதியே சொல்லியிருக்காரு, குற்றம் பார்க்க சுற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால உங்க முன்னாடி இவ்வளோ ஒரு தெம்பா தைரியமா வந்து நிக்கிறேன் அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் எல்லாமே நீங்க தான். சட்டசபை ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு வகையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா 234 தொகுதி இருந்தாலுமே சின்ன குழந்தையில இருந்து 90 வயசு தாத்தா வரைக்கும் இந்த கவுண்டமலை கனிமொழி எல்லாத்துக்கும் தெரியும். தெரியுதா இல்லைங்களா? பேசுறாங்களா இல்லையா? கனிமொழியால கவுண்டம்பாளையத்துக்கு பெருமையா இல்ல கவுண்டம்பாளையத்தினால கனிமொழிக்கு பெருமையான்னு தெரியல. ஆக மொத்தம் வந்து கவுண்டம்பாளையம் சரியான ரீச்ல இருக்கு. இதெல்லாம் ஒரு நம்மளுக்கு வந்து உண்மையிலே வந்து கடவுள் கொடுத்த ஒரு வரம். அதுக்கப்புறம் நம்ம தளபதி நம்மளுக்கு கொடுத்த வரம். 100 நாள்ல ஒரு இன்னைக்கு போட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து நியூஸ் எல்லாம் கொடுத்தோம் இல்லைங்களா, இந்த 100 நாள்ல வந்து ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் பண்ணுன்னு சொல்லிட்டு அதுல ஒரு கமெண்ட் வந்திருக்கு. 100 நாள்ல இந்த மேனாமினிக்கு என்ன வேலையை செஞ்சு கிழிச்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்களா? யாராவது இப்ப பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 100 நாள்ல காலையில 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா நைட்டு 10-11 மணி ஆகும் வீட்டுக்கு வரத்துக்கு. அந்த அளவுக்கு நம்மளோட மக்களோட குறைகள் ஆகட்டும், பெட்டிஷன் ஆகட்டும், பெட்டிஷன் வாங்கி அவங்க தான் சொன்ன வீட்டில் வந்து புருஷன் முன்னாடி பிரச்சனைனாலும் நம்ம கிட்ட தான் வராங்க. வந்து இந்த பக்கம் திரும்புறேன். இன்னைக்கு ஒரு ஃபோன் ஒரு கால் வருது, சொல்லுங்கம்மா என்ன அப்படின்ட்டு. அந்த அம்மாவுக்கு வேலை இல்லையா, வீட்டுக்காருக்கு வேலை இல்லையா, பையன் படிச்சிருக்கானா பையனுக்கும் வேலை இல்லையா, அதனால உங்ககிட்ட வந்து ஒரு மனு கொடுக்கலான்னு வந்திருக்கோம், இங்க 3 பேத்துக்கு வந்து ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு. எங்க இங்க நம்ம கவுண்டமலைக்கு வந்து சிங்கிள் வந்து ரயில் எடுக்கும்போது வருது, என்ன சொல்ல முடியும்? கண்டிப்பாமா பண்ணிக்கிறோம், சட்டசபை போயிட்டு இருக்கு, முடியட்டும், கண்டிப்பா பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு. அதனால மக்களோட சேவைகளை வந்து ஒவ்வொரு விஷயமும் முகம் சுளிக்காம கேட்டு பார்த்து ஒவ்வொன்றும் செய்யறதுக்காக தான் நீங்க என்ன ஒரு அன்போட ஒரு ஆதரவு கொடுத்து இந்த அளவுக்கு ஒரு வாக்கு வித்தியாசத்தை வந்து ஜெயிக்க வச்சிருக்கீங்க இல்லைங்களா? அதுக்கான நான் வந்து ஒரு உங்களுக்கான ஒரு ரெஸ்பெக்ட் ஆகட்டும், உங்களுக்கான கடமையை கண்டிப்பா செய்யறதுக்கு நான் எப்பவுமே இருப்பேன். ஆனா என்னன்னா இப்போ வந்து அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்களோ இல்லையோ, கவுண்டம்பாளையத்துல கனிமொழி அக்கா என்ன வேலை பாக்குறாங்க அப்படிங்கறது வந்து ஒரு பட்டியல் இட்டுறாங்கன்னா நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் எதுவுமே இல்லை. நம்ம வந்து என்ன இப்போ இவர் நம்ம பேச்சாளர் வந்து பாத்தீங்கன்னா அவர் ராகுல் காந்தி பிரதர் அவர் பேசிட்டு போனாரு, நம்ம அக்பர் தம்பி அவர் பேசினாரு. நம்ம இந்த 100 டேஸ்ல வந்து டிவிகேவோட ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நம்ம கவர்னன்ஸ்ல வந்து நம்ம லீடர் எந்த அளவுக்கு வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டா இன்னைக்கு வரக்கூடிய விஷயத்த இல்ல, அவரோட கோல் அவர் அதாவது என்னன்னா அந்த சேருக்கு யாராவது ஒருத்தவங்க வந்து கனவுல கூட ஆசைப்பட மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம தளபதி வந்து ரீச் ஆயிருக்காரு. ஒவ்வொருத்தரோட குறைகளையும் நாங்கள் அங்கே உட்காந்துருந்தாலுமே எங்களுக்கு வந்து சிஎம் முன்னாடி உட்காந்துருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஃபீலே இருக்காதுங்க. சட்டசபை வந்து இது வரைக்கும் உள்ளுக்குள்ள போகும்போது அவர் ஒரு மாதிரி ஒரு பயம் பதட்டம் அந்த மாதிரி இருக்கும். எங்களே இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்களாம் பார்த்தீங்கன்னா நம்ம எனக்கு தெரிஞ்சு என்னோட ஏஜில் வந்து சித்தி சீரியல், அண்ணாமலை சீரியல்லாம் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன சீரியல் வருது இப்போதைன்னு எனக்கு தெரியல. பிக் பாஸ் இப்போ வந்து ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டிடும் இந்த சட்டசபை அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ரீச். டெய்லி உங்களுக்கே பாத்துருவீங்க. நீங்க நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு யாருமே சொல்ல வேண்டாம், வந்துடும் இல்லைங்களா? காலையில போய் மத்தியானம் வெளில வரதுக்குள்ள வந்துடும் நியூஸ் வந்துடுங்க. அந்த அளவுக்கு நம்ம ஊடக நண்பர் வந்து ரொம்ப சூப்பரா வேலை பண்ணிட்டு இருக்காங்க.
என்னன்னா ஒரு 2 நாளுக்கு முன்னாடி கூட வந்து சட்டசபையில் ஒரு காரசாரமான ஒரு பேச்சு போயிட்டு வந்துச்சு. நம்ம எதிர்கட்சி தலைவர் இருக்காரு இல்லையா, நம்ம இவர் பிரதர் உதயநிதி பிரதர், அவரு நீங்க நேரமெல்லாம் பார்த்து நீங்கெல்லாம் வந்து ஜோசியக்காரங்கிட்டலாம் கேட்டு தானே செய்வீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை விட்டாரு. வந்துச்சு ஒரு கடுப்பு. ஆனா என்ன பண்றது, அங்க எதுவுமே காட்ட முடியாது, ஏன்னா நம்மளுக்கான ஒரு மரபு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தளபதி சொல்லியிருக்காரு. பேசல, சிரிச்சாலும் பிரச்சனை, அழுதாலும் பிரச்சனை, கை அப்படி காட்டினாலும் பிரச்சனை, கை இப்படி காட்டினாலும் பிரச்சனை. அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. சரி ரைட்டு, இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டும், நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கே இந்த உண்மையை சொல்லணும்ட்டு இன்னைக்கு இந்த உண்மையை சொன்னா கண்டிப்பா ரீச் ஆகும். இதே ஜோதிடர்கிட்ட போன வருஷம் நவம்பர் 2025 வந்து நம்ம டிஎம்கே வேற யாரும் நம்ம கரூர் கம்பெனி தான், கரூர் கம்பெனி ஆள் அவங்க குரூப்ல இருந்து ஒரு ஆஃபீஸ்ல இருந்து கால் வருது எனக்கு. என்னங்கிறாங்க, ஒரு பேக்கேஜ் 3 மாசம் பேக்கேஜ் 15 லட்சம் ரூபா. எதுக்கு இப்ப இதுக்கு கிடையாதுங்க, அப்ப நான் வந்து டிவிகேக்குள்ள நம்ம பார்ட்டிக்குள்ளேயே வரல. என்னங்கிறாங்க, டிஎம்கே 2026 எலெக்ஷன்ல வின் பண்ணுவாங்கன்னு நீங்க சொல்லணும், உங்களோட யூடியூப் சேனல்ல போடணும். இந்த கட்டம் அங்க இருக்காங்க, சனிங்க வந்துட்டா, குரு அங்க வந்துட்டா, இதெல்லாம் போட்டுக்கிட்டு எப்படினாலும் வந்து நாங்களாம் வருவோம், நம்ம ஸ்டாலின் ஐயா தான் வரணும் அப்படின்னா நீங்க சொல்லுங்க, பேக்கேஜ் காசு 15 லட்சம் அப்படின்ட்டாங்க. நம்ம இப்ப வந்து நம்மளுக்கு வந்து இப்ப தளபதி கிட்ட இருந்து அழைப்பு வரல, அதனால தெரியல இல்லைங்க. இப்ப இருக்கக்கூடிய நிலவரம்லாம் பார்த்தா நீங்க வர மாதிரி தெரியல, அவ்வளவுதான், நீங்க அம்போன்னு போயிடுவீங்க, வரப்போற இன்னொருத்தவர் அவர் தான் வருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இல்லைங்க, அது வந்தாலும் பரவாயில்ல, நீங்க வந்து இந்த மாதிரி உங்களுக்கு நம்மள ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவரு இன்னைக்கு பேசுறாரு. எதை பத்தி? கொள்கையை பத்தி பேசுறாரு. அதான் நான் வந்துச்சு, ஏன்னா வந்து பேச முடியல.